இந்த நாளிலும் உங்களோடு கூட சுருக்கமாய் பேசும்படியான தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக தேவன் நன்றியோடு சொஸ்தரிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம பல இடங்கள்ல இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளும் இதற்கு முன்பாகவே இதை பற்றி பேசி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் அப்படியா இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம நம்ம மரம் வச்சோம்னா உடனே அடுத்த நாளே அது பழம் பழுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலங்கள். அதனால எப்ப இருந்து ஆசீர்வாதம் வரும், என்னைக்கு ஆசீர்வாதம் வரும், இப்படியாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அப்படியா எப்படி விடிவு காலம், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து எப்ப ஒரு விடிவு காலம், எப்பொழுது எருசலேமுக்கு நம்ம செல்வோம், அந்த பாபிலோன் தேசத்திலேயே அடிமையா இருக்கிறோமே, இப்படியாய் சிதறண்டு கிடக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர்கள் கலங்கினார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தாங்க. அப்படியாய் செய்கிற வேளையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு சரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாயா, பொருளாதாரத்துல ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு அந்த வசனம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஒண்ணும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் வீட்டுல இல்ல, காசு 1ஆம் தேதி வருது, எங்க போகுதுன்னே தெரியல, களஞ்சியங்களே இல்லை, சேமிப்பே இல்லை. இன்னைக்கு எதை வாங்குறதுனால எதை வாங்குறோம்? ஒரு அந்த நாட்களிலே ஒரு காரியத்தை வாங்கணும்னா நம்ம எழுதுவோம், காசை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு எதை வாங்கிட்டு வரோம்? கடனை தான் வாங்கிட்டு வரோம். கடனை தான் வாங்கிட்டு வரும். ஒரு கார் வாங்குறதுனால எதான் அதிகமா இருக்கு? கடன் தான் அதிகமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொருவருடைய மனதும் என்று எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும், என்று நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்போம்னு சொல்லி நினைக்கிறது வேளையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொன்ன ஒரு வார்த்தையை இன்று நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்க. நீங்க காலம் காத்தாதீங்க, இன்னைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படியாய் பல இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவனும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், செய்கிறவராய் இருக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால நம்ம அப்படியா நினைத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதம் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. என்று முதல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க பார்த்தோம் என்றால் 8ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அந்த நாள் முதல் நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின்படி செய்வேன், அந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்பேன் என்று நம்ம ஒரு முடிவெடுத்து செயல்படும் பொழுது அந்த நாள் முதல் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆலயத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று அவர்களுக்கு இல்லை, ஆலயத்தின் மேல் இருக்கிற பற்று இல்லை. நீங்க இந்த வசனங்களை குறித்து நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்தோம் என்றால், சிறுபாபையின் காலங்கள்ல இந்த காலங்களில பார்த்தோம், அவர்கள் எல்லாரும் மரங்களை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. அந்த ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டும்படியாய் அவங்க அப்படியாய் செய்தார்கள். அந்த வேலை என்ன செய்தது, தடைப்பட்டது. வேலை தடைப்பட்டது. நீங்க வேதத்தை வாசித்தோம்னா தெரியும், வேலை தடைப்பட்டதுன்னா அப்ப அந்த ஜாமான்லாம் எப்படி இருக்கும், அப்படியா இருக்கும். நம்ம வேலி கட்டணும்னு சொல்லி ஒரு பெருசா போட்டோம், அதுக்குரிய கல்லுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அந்த வேலை என்ன செய்தது, தடைப்பட்டது. இதே போலதான் தடைப்பட்டு அந்த கல்லு இங்க கிடக்குற மாதிரி அங்க நிறைய கல்லு கிடந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அந்த கல்லை ஒவ்வொருத்தனா எடுத்துட்டு போய் நான் வீட்டு சொந்த உபயோகத்துக்கு நினைச்சான்
வச்சுக்கிட்டான். இங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்த மரமெல்லாம் எங்க போயிடுச்சு? அவன் வீடுகளுக்கு போயிடுச்சு. சும்மா தானே கிடக்குது, சும்மா தானே கிடக்குன்னு எல்லாம் தூக்கி போய் என்ன கட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த பகுதியிலே சொல்லுகிறதாக ஒரு வேத விளக்க முறை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டுல ஒண்ணுமில்ல நினைக்கிறீங்க, இங்க தேவ காரியங்களிலே ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்கள் முயற்சி செய்து மலைய மேல ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. ஒரு தீர்மானம் எடுங்கள், ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவன் அந்த தீர்மானம் எப்படியா இருக்கிறதா? அதில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால், அதை கட்டுங்கள், அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன். தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நேரம் முதல் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த நாள் முதலாய் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது பிரச்சனை நாங்க பண்றதெல்லாம் வீணா இருக்கும்னு எங்களுக்குள்ள ஒரு சிந்தனை உண்டாயிற்று. அதான் பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. பார்க்கிறோம், ஒரு தீர்மானம் எடுத்து, தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்து செல்லுங்க. அந்த நாள் முதல் தேவன் நம்ம என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அங்கே பார்க்கிறோம், ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலே வந்த ஒரு ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ. 10 தலைமுறை ஆனாலும் தேவனோடு கூட நினைச்ச முடியாது, உறவு கொள்ள முடியாது, தேவ சமூகத்திற்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லப்பட்ட காரியம் ஒரு சாபம் நிறைந்த சந்ததி தான், சபிக்கப்பட்ட சந்ததி தான். ஆனால் அந்த ரூத் ஒரு ஆசீர்வாதமாய் மாறினாள். அந்த ரூத் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே இல்லை, கூட யார் தான் இருக்கா? மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலே அவள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் இவர்கள் தேவனிலே நிலைத்திருப்பேன்ற ஒரு தீர்மானத்தை அந்த இடத்திலே எடுத்த அந்த நாள் முதல் ரூத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த தேசத்துக்குள்ள நுழைந்த உடனே முன்பின் அறியாத தேசத்திலே தேவன் அவளை நடத்தினார். கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகிற ஒரு ஸ்திரீயா இருந்ததற்கு காரணம் அவர்கள் எடுத்த டெசிஷன். அவர்கள் எடுத்த டெசிஷன், அந்த டெசிஷன்ல ஆண்டவர் என்ன செய்தார்? மகிழ்ச்சியாக இருந்தார். தேவனை பிரியப்படுத்தும்படியான ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தாங்க. அதை வாசிங்க, நமக்கு தெரிந்த ஒரு பகுதிதான். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். தேவனில் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்திற்கு இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா எடுத்து சொல்வார்கள். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிந்து போகிறதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எனக்கு அப்படி ஒரு மனமே இனி என்ன செய்யாது? வராது. அப்படி ஒரு மனமே வராது. ஆசீர்வாதமா இருந்தாலும் நீர்தான் தேவன், ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் நீர்தான் தேவன், ப்ராஃபிட் வந்தாலும் நீங்க தான் தேவன், லாஸ் வந்தாலும் நீங்க தான் தேவன், ஒரு ஆரோக்கியம் வந்தாலும் நீங்க தான் தேவன், பலவீனம் வந்தாலும் நீங்க தான் தேவன். இந்த ஒரு டெசிஷன் தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. இந்த ஒரு டெசிஷனை எடுத்த நாள் முதல் ஆசீர்வாதம் நம்மை நோக்கி என்ன செய்கிறது? வருகிறது. அதற்கு பின்பு குறைவுகள் வரல. மோவாப் தேசத்திலே இருந்த பொழுது ஒருவேளை தேவ பிள்ளைகளோடு கூட இருந்திருக்கலாம், நகமையோடு கூட இருந்திருக்கலாம். அவங்களே கூட பார்ப்போம், ஒரு பஞ்சரானவங்க தான், அதனால அவங்க எப்படி இவ்வளவு கட்டிருப்பாங்கன்னு தெரியும், எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனாலும் பார்த்தோம் என்றால் அந்த தேசத்திலே குறைந்து கொண்டே தான் போனார்கள். அவளுடைய குடும்ப வாழ்க்கையில குறைந்து கொண்டே போய் கடைசியில் என்னது? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது சட்டி ஜாமான் எடுத்துட்டு போனாங்களா? அப்படி தெரியல. வெறும் கையாய் போயிருக்கலாம். 2 பேரும் போகும் பொழுது அவர்கள் எடுத்த தீர்மானம்
அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உண்மையிலே நிலைத்து நிற்பேன், என்ன வந்தாலும் சரி உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பிரிந்து போக மாட்டேன்னு எடுக்கிற டெசிஷன் எப்படியா இருந்தது? ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருந்தது. அந்த நாள் முதல் ரூத் சகோதரி என்ன செய்யப்பட்டார்? அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவருக்குள்ளே ஒருவேளை நம்ம புதிதாய் வந்திருக்கலாம், புதிதாய் தேவன் நம்மை வேறொரு நம்பிக்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்த கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த பொழுது உடனே நினைச்சிடக்கூடாது, அங்கிட்டு ஓடிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தோம்னா இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறவர் இல்லை நினைக்காத, ஒரு தீர்மானம் எடு. பிரச்சனை வந்தாலும் சரி, கையில ஒண்ணுமே இல்லை சார், அழகாய் சொல்கிறா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தரில் எப்படியா இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த ஒரு தீர்மானம் உன்னை ஆசீர்வதிக்கும். ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் போன பின்பு ஆசீர்வாதம் போல இருந்தாலும் முழு ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் டெம்பரரி ஆனது என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. டெம்பரரி ஆனது என்பதை மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அதனால இந்த ஆண்டவரிலே நான் நிலைத்திருப்பேன். குறைகள் இருக்கலாம், நம்மிடத்துல குற்றங்கள் இருக்கலாம், அதில் ஆண்டவரை தேடுகிறதுல குறைவு வந்துடக்கூடாது. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நமக்கு குறைவு வந்திருக்க கூடாது. இவர் தான் என் தேவன், இயேசுதான் என் தேவன், இயேசுதான் என் ரட்சகர் அப்படின்னு நம்ம வைத்திருக்கிற எண்ணங்களிலே தடுமாற்றம் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. இதே நீங்க பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு பெரிய நிந்தை, அவமானம் இப்படியாய் வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி, அவர்கள் வருஷந்தோறும் போகிறார்கள், பலி செலுத்துகிறாங்க, எல்லாவற்றையும் செலுத்தி வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அவர்கள் நினைத்த காரியம் அல்ல. ஒரு நாள் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறாங்க. தேவனிடத்திலே ஒரு தீர்மானத்தை வைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் இதை செய்வேன் என்று என்ன செய்யறாங்க? ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு பொருத்தனையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பொருத்தனையை அவர்கள் செலுத்தினால, அதை அவர்கள் தீர்மானம் எடுத்த நாள் முதல் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்படியாய் வேதம் சொல்லுகிறது. நான் பெருசா இந்த பொருளாதாரத்தை நீங்க கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனாலும் அது பொருத்தனை இதை குறித்தெல்லாம் நான் பெருசா எடுக்கிறது இல்லை. அது ஒவ்வொருடைய பர்சனல், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அவர் உங்கள் உள்ளத்தை ஏவனும். நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள, ஏன்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு இருக்கிற ஒரே காரியம் தான், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாயிருக்கிறார். மன உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். கண்டிப்பாய் பொருளாதாரத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து அல்லது தேவ பிள்ளைகளை அல்லது தேவன் விரும்புகிற இடத்துல வைத்து நீங்கள் தாங்கினால் அதற்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, அதற்குன்னு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு. தேவன் தொடர்ந்து நமக்கு வழிகளை காட்டி கொண்டு போவார். இதுல நிறைய சொல்லலாம், ஆனால் இது உண்மை. தேவனுக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த பொருத்தனை செய்த உடனேயே அவர்களுக்கு எப்படியாய் வந்தது? ஒரு ஆசீர்வாதம் வந்தது. முதல்ல பார்க்கிறோம், ஆண்டவர்களை நிலைத்திருப்பேன், இவர்தான் என் தேவன், என்ன வந்தாலும் இவரை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்த நாள் முதல் ரூத் எப்படி என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்நிய தேசம்தான், தெரியாத தேசம்தான், ஆனால் உள்ளே நுழைந்ததிலிருந்து அவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு நிறைவுதான் வந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரே ரீசன்னா அவர்கள் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்தாங்க. அதான் போவாஸ் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு இனி இந்த தேவன் தான்
இனி இந்த தேவன் தான், இவர் தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், இவர் தான் மெய்யான தேவன் என்ற ஒரு நம்பிக்கையிலே தன்னை அப்படியே இருத்தி கொண்டபடியினாலே அந்த டெசிஷன் எடுத்த நாள் முதற்கொண்டு அவர் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவர்கள் நம்ம பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதலுக்கு கர்த்தரிலே நிலைத்திருக்கணும், ரட்சிப்பிலே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்கான காரியங்களை செய்வோம் என்றால் அந்த நாள் முதல் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாயிருக்கும். இரண்டாவது ஒரு காரியத்துல பார்த்தோம், பொருத்தனை செய்தவுடன், பொருத்தனை செஞ்ச உடனேயே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கல? அந்த பொருத்தனை செய்து எழுந்திருந்த உடனேயே அவருடைய துக்கம் என்ன செய்தது? மாறியது. அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. அடுத்து உடனே பார்க்கிறோம், அவர்கள் என்ன காரியத்திற்காக அவர்கள் வேண்டுதல் செய்தார்களோ அந்த வேண்டுதல் அவர்களுக்கு என்னப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அந்த வேண்டுதல் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணினார். அவர்களுக்கு அப்படியாய் தேவன் அதை என்ன செய்தார்? கொடுத்தார். பிரியமானவர்களே, காரணம் அவர்கள் தேவனிடத்திலே அவர்கள் செய்த ஒரு உடன்படிக்கை, தேவனோடு கூட செய்த உடன்படிக்கை. அதுலதான் அங்க பார்க்கிறோம். அந்த நாள் முதல் ஆசீர்வாதம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு நீங்கள் வார்த்தை நீங்க எடுத்தோம் என்றால் ஆதியாகமம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து என்ன செய்தார்? நான் என்ன செய்வேன் உனக்கு, நீ வாப்பா, இந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் இனத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு. ஒருவேளை அந்த காலத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் அதில் ஆண்டவர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமானாரா, அல்லது ஆண்டவர் பேசினாரா, அல்லது சத்தம் மட்டும்தான் கேட்டதா, இது ஒன்றும் நமக்கு என்ன செய்யல, தெரியல. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு தான் நிச்சயப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள் அதில் அவர் பேசினாலும் நீங்க பார்க்கிறோம், அவர் அப்படியாய் செய்யல. 17ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இந்த ஆபிரகாம் குடும்பத்திற்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். அதுவரை ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், ஆபிரகாமை நடத்துகிறார். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த இடத்துல சாராளோட பேசுகிறார், காரியங்களை சொல்ற, என்ன பேசினாலும் சரி, அவர்களை குற்றப்படுத்தி பேசினாலும் பேசினார், அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன பேசினாலும் அது நல்லதுதான். ஆண்டவர் நம்மை பார்த்து நம்ம இடத்துல உள்ள குற்றங்களை பேசினாலும் இட்ஸ் குட். ஆண்டவர் நம்ம பார்த்து நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடிய நீ சரியில்லைன்னு சொன்னார்னு வச்சுக்கிடுவோம், அது குட். ஆண்டவர் தரிசனமான போதும், ஆண்டவரை பார்த்தா போதும். தேவன் தம்மை என்ன செய்தார்? அந்த குடும்பத்திற்கு வெளிப்படுத்தினார். அதுவரை அவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆனால் இந்த இடத்திலே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். அந்த நாள் முதல் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அப்படியா இருக்கிறது. இந்த 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். ஒரு உற்பத்தி கால திட்டம். இன்னைக்கு வந்துட்டேன்பா, இன்னொரு 10 மாசம் கழிச்சு வருவேன், அப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கே அதை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அப்படிதான் அர்த்தம். இன்றைக்கே அதை தந்திருக்கிறார். அப்ப தேவன் உன் குடும்பத்துல என்னைக்கு தரிசனமாகிறாரோ, உன் குடும்பத்தை அங்கீகரித்து எப்பொழுது உன் குடும்பத்திற்குள்ளே வருகிறாரோ அந்த நாள் முதல் நமக்கு எப்படியா இருக்கிறது? ஆசீர்வாதமா இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்குள்ள ஆண்டவர் வரணும்னா என்ன? எப்போ வருவாரு? ஒரு சின்ன பிரச்சனை எடுப்போம், எப்போ வருவாரு? ஆண்டவர் எப்ப நம்ம குடும்பத்திற்குள்ள வருவார்? எப்போ வருவாரு? ஜெபம் பண்ணும்போது. யார் ஜெபம் பண்ணும்போது வருவாரு? அது சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். குடும்பத்துல கதவை திறந்தா உள்ள வருவேன்னு சொல்றாரு.
கதவை திறந்தா உள்ள வருவேன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனம், எங்கே 2-3 பேர் ஒரு மனத்தோடே கூட இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் என்ன செய்வேன், வருவேன். குடும்பத்திலே தேவன் தரிசனமாகிறதற்கு ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. ஒரு மனம் தேவை. அந்த குடும்பத்துல தான் தரிசனம் ஆவார். ஆபிரகாமோடே கூட அவர் பேசிக்கிட்டே இருந்தார். 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு உடன்படிக்கை செய்கிறார், ஒரு கட்டளை இடுகிறார், எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அப்ப அவர் அதெல்லாம் வெளிப்படுத்தினாலும் அந்த நாள் முதல் ஆசீர்வாதம் அல்ல. அந்த குடும்பத்திலே அவர் வந்து சாராளை பார்க்கிறார், சாராளோடு இப்படி பேசுகிறார். சாராள் என்ன பேசினாரு? பெண்கள்ட்ட என்ன பேசுவாரு? சாராள் என்ன பேசினாரோ அதான் பேசுறாரு. சாராள் ஆண்டவரோடு கூட என்ன பேசுனாங்க? அதுதான் நீங்களும் பேசுவீங்க. அதுதான் பார்க்கணும். அதுல அப்படியா இருக்குது, அதை பார்க்க வேண்டாம், அது சப்ஜெக்ட் வித்தியாசம். அப்ப அந்த வீட்டிற்குள்ளே ஒரு மனம் இருக்கும். ஆபிரகாம் சொன்னா யார் கேட்கிறா? சாராள் கேட்கிறாங்க. சீக்கிரமா ஒருபடி என்ன எடுத்து சமைக்க சொல்றாங்க? 3 படி மெல்லிய மாவு, ஒரு இல்ல என்ன சொல்றது, இது அடுத்து என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் மாட்டு மந்தையிலே ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்து அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். இங்க பார்க்கிறோம், அந்த சமைக்கிற பொறுப்பை யாரு கொடுறாங்க? சாராள் கொடுறாங்க. 3 படி மெல்லிய மாவு, 3 படி எவ்வளவு இருக்கும்? இங்க பார்க்கிறோம், யாராவது ஒரு கெஸ்ட ஒருவேளை இன்னைக்கு சகோதரிகள் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்கன்னாவே பெரும்பாலான சகோதரிகள் எங்க ஹோட்டல்ல ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயா கூட்டி வந்தேன். இங்க வந்து ஒரு அரைக்காப்படி ஒரு 3 சப்பாத்தி செய்யறதுக்கு என்னால முடியல, 3 படி மாவு எடுத்துக்கிட்டு நான் எப்படி பிடிச்சி விடுறது? அதனால அவங்க சொல்லல. அவங்களுக்கு வயசு அப்ப என்னது 99 என்னமோ இருக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. அந்த வயதிலும் கணவருக்கு கீழ்ப்படிந்தா அந்த குடும்பத்திலே ஒரு மனம் உண்டாயிற்று. ஒருவேளை சாராளுக்கு விசுவாசத்திலே கொஞ்சம் குறைவு இருந்தாலும் கணவருக்கு கீழ்ப்படுகிறதிலே, குடும்பத்திலே ஒரு மனதை கொண்டு வருகிறதிலே அவர்கள் சரியா இருந்தபடியினாலே அந்த குடும்பத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? தரிசனமானார். அந்த குடும்பத்திலே ஆண்டவர் தரிசனமானார். அந்த தரிசனமான நாள் முதற்கொண்டு அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வந்தது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனோடு கூட ஒரு தீர்மானம் எடுத்த நாள் முதல், தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை செய்த நாள் முதல், இன்னும் பார்க்கிறோம் தேவ தரிசனத்தை பெற்ற நாள் முதல், தேவன் குடும்பத்தில் என்ன செய்யணும்? வந்து தரிசனமாகணும். நம்ம மத்தியிலே வந்து என்ன செய்யணும்? அவர் இறங்கி நிற்கணும். உங்கள் ஜெப வேளை ஒரு அபிஷேக வேளையா இருக்கணும். உங்கள் ஜெப வேளை, குடும்ப ஜெப வேளை ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்ததா இருக்கணும். அப்படியா இருக்கும் என்றால் அந்த நாள் முதல் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருடைய வீட்டிலும் வீட்டு ஜெபம் கடைசியாய் செய்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செய்கிற ஜெபம் எப்படிதான் இருக்கிறது? நாமக்கேவான் ஒரு பேரளவிலான ஒரு ஜெபம். நாங்களும் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம். அப்படிதான் இருக்க ஒழிய ஒரு தேவ தரிசனம் வரும் அளவிற்கு ஒரு மனம் இல்லை, ஒரு ஒன்னஸ் இல்லை, ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. யார்தான் உற்சாகமா இருக்கிறாங்க? சகோதரிமார் தான் அந்த குடும்ப ஜெபத்துல உற்சாகமா இருக்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? சகோதரர்கள் எப்படி இருக்கோம்? எப்படா மடிப்பா, இழுத்துக்கிட்டே போறா, விட்டோம்னா உலகத்துக்கே ஜெபமணி மடிப்பா போல தோணுது. இதுதான் பெரும்பாலான சகோதரர்களுடைய ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். மென்டாலிட்டியா இருந்தா பிள்ளைகள் யார் ஜெபிக்கிறதா விரும்புவாங்க? நிறைய புத்தகங்கள் நான் படித்திருக்க பிள்ளைகள் சாட்சியில சொல்லுவாங்க, பிள்ளைகள் என்றால் அந்த காலத்துல யார் ஜெபிக்கிறதா விரும்புவாங்க? அப்பா ஜெபிக்கிறதா விரும்புவாங்க. அப்பா ஷார்ட்டா ஜெபிச்சுவாரு.
அவருக்கு ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, ஒரு ஒருமனம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. அது இருக்கும் பொழுதுதான் என்ன வரும்? தேவ தரிசனம் வரும். தேவ தரிசனம் வரும். அந்த தேவ தரிசனம் வந்தோம்னா அந்த நாள் முதல் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் கரெக்டா சொல்லுவாங்க, ஒரு குடும்ப ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஆல்டருக்கு நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா அந்த நேரம் நீங்க எப்படிதான் இருக்கணும்? ஜெபிக்கத்தான் இருக்கணும், ஜெபிக்கத்தான் இருக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல கெஸ்ட் வந்தாலும் இப்ப நாங்க ஜெபம் பண்ணுவோம், அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் அநேக புத்தகத்தில் எழுதணும். அதைத்தான் நம்மளால என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? கடைபிடிக்க முடியல. சாதாரண காரியம் தான். அதை கடைபிடிப்போம் என்றால் தேவ தரிசனம் உண்டாகும். தேவ தரிசனம் உண்டானா அந்த நாள் முதல் தேவன் நம்ம என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் 3 காரியமும் தீர்மானம் எடுத்த நாள் முதல், தேவனுக்கென்று தீர்மானம் எடுத்த நாள் முதல், தேவ தரிசனத்தை பெற்ற நாள் முதல் தேவன் ஆசீர்வதிக்கிறவனாய் இருக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுக்கென்று ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம்னா அந்த நாள் முதல் தேவன் நம்மை சகல காரியங்களிலும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது சீமோனுடையதா இருந்தது. கேட்டுக்கொண்டு இங்கே பார்க்கிறோம், அங்கே ஒரு சோர்வோடு கூட ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ராம் முழுவதுமா எல்லாம் செஞ்சு ஒண்ணுமே கிடைக்காம உட்கார்ந்து இருக்கிறான். அவனிடத்துல போய் ஆண்டவர் என்ன கொடுக்கிறான்? உன் படக கொஞ்ச நேரத்துக்கு வாடகை கொடுப்பான் அப்படின்னு கேட்கிறார். நான் அதுல ஏறி என்ன செய்யணும்? பிரசங்கம். அது மட்டுமா சும்மா இருந்தாரு? ஏறி உட்கார்ந்து என்ன செய்ய? கொஞ்ச தூரம் உள்ள தள்ளி கொண்டு போவான். நான் அங்க இருந்து அவங்களோட என்ன செய்யறேன்? பேசுகிறேன். அவர் வாலண்டியராய் தேவனுக்கு அவர் கேட்டதை என்ன செய்தார்? கொடுத்தார். தேவன் கேட்டதை கொடுத்தார். அந்த நாள் முதல், அந்த நேரம் முதல் யாருக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று? பேதுருவுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அங்கு குறைவுள்ளவராய் இருந்தார், ஒன்றும் இல்லாதவராய் இருந்தார். ஆண்டவர் கேட்டதை அவருக்குன்னு கொடுத்த அந்த அடுத்த நிமிடமே படகு நிரம்பத்தக்க மீன்கள் அவனுக்கு உண்டாயிற்று. காரணம், எப்ப ஆண்டவருக்கு அவர் கேட்டதை கொடுத்தாரோ அந்த கொடுத்த நேரம் முதல், அந்த நாள் முதல் பேதுரு அப்போஸ்தலருக்கு என்ன உண்டாயிற்று? ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல ஜெபிக்கும் பொழுது எதை கேட்கிறாரோ அல்லது வேதத்திலே நீங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தேவனுக்கென்று கொடுக்கிற காரியங்களிலே நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் தேவன் கேட்டதை நீங்க என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கணும், கொடுக்கிறவர்களா இருக்கணும். அவர் உள்ளத்தை ஏவுவார். ஒருவேளை சரியாய் நம்ம செய்யலைன்னா நம்ம உள்ளத்தை என்ன செய்வான்? அவர் ஏவுகிறவராய் இருக்கிறார். எப்ப ஏவுவாரு? எப்ப ஏவுவாரு? எப்ப உள்ளத்தை ஏவுவாரு? ஜெபம் பண்ணும் போது ஏவுவாரு. பிரச்சனையில் நம்ம தான் ஜெபிக்கிறதே இல்லை, அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் ஒருவரை தொடரணும்னு நினைச்சா தொடுவார். ஒருத்தன் ஆசீர்வதிக்க நினைச்சா அவன் உள்ளத்துல என்ன செய்வார்? அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். போட்டு யோகோ போட்டு எல்லாம் நினைச்சாங்க, நம்பலப்படுத்துறாங்க. சிநேகிதர்லாம் வந்தா ஏன்டா இந்த சிநேகிதர் வந்தான்னு சொல்லி, அப்ப ஆண்டவர் இந்த யோகுவை ஆசீர்வதிக்கணும்னு நினைத்தார். அப்ப அவர் யோகுக்கு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? யோகுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதுக்கு முன்னால 2 எத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னால
இங்கே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ யோபு பேசினது போல பேசலம்மா. இந்த யோபு தன் சிநேகிதர்களுக்காக என்ன செய்ய போறான், அவன் ஜெபிக்க போகிறான் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுவிடத்திலே போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். எப்ப இருந்து இந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது? யோபு தன் சகோதரர்களுக்காக, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பு மாற்றினால், அந்த வேண்டுதல் செய்யும்படியா யார் அவன் இருதயத்தை தூண்டினார்? தேவன் தூண்டினார். தேவன் தூண்டினார். அவருக்கு என்ன தேவை, நீ என்ன கொடுக்கணும், ஆண்டவர் உன் உள்ளத்தை என்ன செய்வா, ஏவுமா. அப்படி ஏவும் பொழுது அது எதா இருந்தாலும் அதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அந்த நாள் முதல் ஆசீர்வதிப்பார். சவுலுக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் தரிசனமான உடனேயே ஆண்டவர் விரும்பினதை அவர் அப்படியே கொடுத்தார். ஆண்டவர் என்ன விரும்பினார்? அவர் அனனியாட்ட சொல்லுகிறார், புறஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் நான் அறிவிக்கிறதற்கு என்னுடைய பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லுகிறார். பவுலதான் விரும்பினார். பவுல் ஆண்டவரை சந்தித்த பொழுது தேவன் விரும்பின தன்னையே முழுவதுமாய் கொடுத்தார். அந்த நாள் முதல் யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்? பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் ஆண்டவர் விரும்பின தன்னை ஆண்டவருக்கு கொடுத்த நாள் முதல் உடனே நடந்தது. ஒருவர் வந்தார், ஜெபித்தார், போன பார்வை என்ன செய்யது, திரும்பி வந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தது. தேவனை பற்றி அறிந்து கொண்டார். பாதைகள் அவருக்கு வெறுமாய் பிறந்தது. அவர் நடந்து போனார். பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. தேவன் விரும்பினத, தேவன் உங்களிடத்துல கேட்டத நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். காரணம், ஆண்டவர் ஏசாயாவை வேணும்னு விரும்பினார். அவர் கேட்கிறார், யார் என் காரியமாய் போவா? மோசே சொன்ன மாதிரி நம்ம சொல்லிடலாம், யாரையாவது அனுப்புங்கப்பா, உங்களுக்கு தெரியாதாளா? ஏகப்பட்ட பேர் ஒரு கல்ல கூட ஒரு ஆளா என்ன செய்ய முடியும், எழுப்பி உடனே அனுப்ப முடியும். அப்படி அனுப்புங்க, நான் கம்முன்னு பேசாம இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை கேட்ட உடனே ஏசாயா நினைக்கிறார், தேவன் என்னை அழைக்கிறார். தேவன் என்னை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் போறேன்பா. ஆண்டவர் உங்களிடத்திலே எதை கேட்கிறாரோ அதை கொடுக்கிறவர்களா இருங்க. அந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் முதல் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர் கேட்டதை கொடுங்க, அவருக்குன்னு கொடுங்க. ஒரு அதிசயம் நடக்கும். என்னைக்கு பார்க்கிறோம், ஒரு சிறுவனை குறித்து நம்ம வேதத்தில் அடிக்கடி பார்க்கிறோம். 5 அப்பா 2 மீனை வைத்திருந்தவர். அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்ன உடனே அப்படி கொடுத்தான். அவ்வளவுதான், ஒரு ஆசீர்வாதம் வந்தது. பிரியமானவர்களே, தேவன் பயன்படுத்தும்படியா தேவன் கேட்கிறத அவருக்கு கொடுங்கப்பா. தேவன் கேட்கிறத கொடுங்க. ஆபிரகாம் இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாமை பல இடங்களிலே தேவன் சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் மிகுதியான ஆசீர்வாதமான வார்த்தைகளை எப்ப சொன்னார்னா, எப்ப அது ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்திலே கிடத்தினாரோ அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் அதுவரைக்கும் தேவன் கேட்கல. ஆனால் அப்ப கேட்கிறார், உன் மகனை எனக்காக என்ன செய்ய, பலியிடு. கேட்டதை கொடுக்கும்படியாய் ஆபிரகாம் என்ன செய்கிறார், தீவிரப்படுகிறார். அந்த நீ அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதிகமான ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தங்களை அவர் அதற்கு சொல்லுகிறார். என்றைக்கு நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் என்ன கொடுக்க சொல்றாரோ, என்ன ஏவுறாரோ அதை அவருக்கு கொடுங்க. வாட்டவர் இட் மே பி. அந்த நாள் முதல் நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
அப்படியாய் வேதத்தில் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். தேவனுக்கென்று ஏதாவது செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்குன்னு நீங்க ஏதாவது செய்யும் பொழுது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம் என்றால் அங்கே சகோதரர்களை கொஞ்சம் வாசிக்கவும். சகோதரர்களை 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் மத்தியிலே வாசமாயிருக்கு. நான் நல்லா இருக்கேன்யா. ஆனால் ஆண்டவருடைய பெட்டி எப்படி இருக்கிறது? ஒண்ணுமில்லாம இருக்கு. ஒரு திரைகளுக்கு நடுவிலே இருக்கிறது. அதை நான் சரி செய்வேன். ஆண்டவருக்குன்னு ஒரு கூடாரம் போடுவேன். அதை அவர் சொன்ன நினைத்தால் அதற்கு பின்பு நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. அவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று, அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று, அவர் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று, அவர் கிருபையை அவர் சந்ததியை விட்டு விலக்குவது இல்லைன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்ப கொடுத்தார்னா, தாவீது தேவனுக்குன்னு செய்யணும்னு நினைத்த பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம், தேவ காரியங்களை உங்கள் இருதயத்திலே நினைங்க. உங்கள் இருதயத்திலே நினைங்க. நான் தேவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும். தேவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆகாய் 1:8 நீங்க அவரவர் புறப்பட்டு போய் மரங்களை வெட்டி செய்ய கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அப்ப தேவ காரியத்தை செய்யுங்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறார். அந்த நாள் முதல் தேவன் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இது வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம். தேவனுக்கு செய்யணும்னு நினைத்த பொழுதே தாவீதை அவ்வளவாய் அவர் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகள் நீங்க பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதுமா எல்லாத்துக்கும் பெருசா சொல்றாரப்பா, நான் சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினபடி நான் என்ன செய்ய மாட்டேன். உன் சந்ததியில யாரை விட்டு என் கிருபை என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன், தள்ள மாட்டேன். பெரிய ஆசீர்வாதங்க, பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதம் எந்த நாள் முதல் கிடைத்தது? ஆண்டவருக்குன்னு ஏதாவது நான் செய்யணும்னு அவர் நினைத்த நாள் முதல் கொண்டு கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்று முதல் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். இன்று முதல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அதனால ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து செல்லுவோம். தீர்மானங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தேவனில் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு தீர்மானம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 13ஆம் வசனத்துல யாக்கோபுக்கு தரிசனமாவே சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், பெருக போகிறேன் எல்லாம் சொல்லிட்டாரு. அதற்கு பின்பு அவர் ஒரு பொருத்தனை பண்றாரு. என்ன பொருத்தனை பண்றாரு? என்னை நான் போகிற இடத்துல என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் முழுக்க உடையும் தந்து இந்த இடத்திற்கு திரும்ப சமாதானமாய் திரும்பி வர பண்ணுவீர் என்றால் நீர் தேவனாயிருப்பார். அர்த்தம் என்ன? நீங்க சொன்னபடி என்னை ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்காமல் இருந்தாலும் சரி, சாதாரண காரியங்கள் எனக்கு தந்தாலும் சரி, நீங்க தான் தேவன். அப்படியா என்ன செய்கிறார்? அந்த தேவனிலே நிலைத்திருப்பேன். இதுதான் தேவன், இவர்தான் தேவன், இவர்தான் நான். அவர் சொல்லுகிறார். அவர் லாபாண்டத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இல்லைன்னா அப்படின்னு சொல்லுகிறார். அவர் அறிந்த தேவன். ஆபிரகாம் அவரிடத்திலே சொன்னார், இந்த தேவன் பெரிய தேவன். ஈசாக் அவரிடத்திலே சொன்னால், இவர்தான் தேவன். அவரை கண்டுகொண்டு இவர் சொல்லுகிறார், எனக்கு கொடுத்தாலும் நீங்க தான் தேவன், கொடுக்கலைனால் நீங்க தேவன். உண்மையிலே நிலைத்திருப்பேன்.
இந்த தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எடுத்த பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஒரு தீர்மானம் பண்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும், தப்புவித்தாலும் அவர்தான் தேவர், தப்புவிக்கலைனாலும் அவர்தான் தேவர். அதிலே நிலைத்திருப்போம். அந்த நாள் முதல் சாத்ராக் மேஷாக் நேபுகாத்நேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர்கள் பேர் பெருமை அடைந்தது, அவர்கள் உயர்வுகள் அவருக்கு வந்தது. எடுக்கிற தீர்மானங்க, இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், இனிமே பைபிளை ஒழுங்கா வாசிப்போம், இந்த வருஷம் பைபிளை முழுவதுமா வாசிச்சு முடிப்போம், வாசிச்சிருப்போம். அது சாதாரண தீர்மானம். அதுல என்ன செய்ய மாட்டோம், நிலைத்திருக்க மாட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே வசனம் தான் எனக்கு முதல்ல இருக்கணும், அல்லது முதல் வார்த்தை இயேசுவன் தான் சொல்லணும், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா சொல்றோமா? சாதாரண தீர்மானத்திலே நிலைத்திருக்கலையே. ஆண்டவரிலே நிலைத்திருப்பேன் ஒரு நாளும். இனி ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க அப்படி சொல்லவே மாட்டேன். துதிதான் என் வாயிலே வரணும், முறுமுறுப்பு வரக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம ஆளுகளுக்கு எப்படி நல்ல கடினமாய் வேலை வைப்பாங்க. அப்பா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஃபேனை கீழே போகும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் என்ன வந்தாலும் நிலைச்சிருப்பேன். இதுதான் தீர்மானம். இந்த தீர்மானம் எடுத்து நிலைத்திருந்த ரூத்தை ஆசீர்வதித்தார், பொருத்தனை செய்த ஆண்டவர். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினா தேவனுக்கு பிரியமான ஒரு ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்து எனக்கு லட்சரூபாய் கொடுப்பீர்கள் என்றால் அதுல 10 பாகத்தை மட்டும் உமக்கு கொடுத்துட்டு மீதி 90 பாகத்தையும் நான் எடுத்துக்கிடுவேன். இது ஒரு பொருத்தனை தேவனை பிரியப்படுத்துமா? இல்ல, அந்த அப்படி பொருத்தனை பண்ணல. அதுக்கு மொத்தமாவே கேட்டு போகலாம். ஆண்டு 90,000 ரூபாய் எங்களுக்கு தாங்க சாமி, உங்களுக்கு தேவையான 10,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க சொல்லல. இதுக்கு அவர்கிட்ட ஒரு டீல் போடும்போது நம்ம இருதயம் அவருக்கு தெரியாமையா இருக்கும். வாயில் வார்த்தைகள் தோன்றதுக்கு முன்ன அவர் விரும்புகிற ஒரு பொருத்தனை. அது அப்படிதான் சொன்னாங்க, நிந்தை மாறணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னா போதும், நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கே தருகிறேன். பொருத்தனையை சொன்ன உடனேயே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த நாள் முதல், அந்த நேரம் முதல் ஆசீர்வாதம். கர்த்தருக்குன்னு வடக்கு கொடுத்தவுடன், வீட்டை கொடுத்தவுடனே இன்னைக்கு வர வர பார்த்தோம்னா வீட்டு கூட்டங்களுக்கு என்று தங்கள் வீடுகளை திறந்து தருகிறவர்கள் எண்ணிக்கை எப்படியா இருக்கு? குறைவா இருக்கு. நான் 1998 இருந்து வீட்டு கூட்டங்கள் நிறைய இடத்துல நடத்தணும் தான். கடினம் தான் அந்த வீட்டுக்காரங்களுக்கு. நான் போய் கூட நடத்தி நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அதற்கு பின்பு அவங்க என்ன செய்யணும்? அதை சுத்தப்படுத்தணும், அதுல காரியங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் செய்யணும். கடினம் தான். இதற்கு வேதத்தில் பார்த்தோம் என்றால் நம்ம ஒருத்தர் பாஸ்டர் ராஜா அப்படின்னு ஒருத்தர் நல்லா தெரியினால அவர் கொஞ்சம் விற்ற எடுத்து பேசுவார். அவர் ஒரு ரூபாய் பேசும்போது தான் சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள்ள ஏசி இருந்தாங்கயா, அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் தூக்கிட்டு போகணும்னு பார்த்தாங்க, ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியல. மேல ஓட்ட என்ன செஞ்சாங்க? பிரிச்சாங்க. அவனை உள்ள இறக்குனாங்க. உள்ள இறக்கிட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் தந்தா. எழுந்து போனோன்னு அவன் எழுந்தான், போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. வீடு கொடுத்து அடைச்சு, நல்ல வீடா இருந்துச்சியா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் வரைக்கும். இப்ப வீட்டுல என்ன இல்லை? கூரை இல்லை. அதை யாருதான் சரி பண்ணணும்? வீட்டுக்காரதான் சரி பண்ணணும். அதுக்கு 10 பேர் வரமாட்டான். கர்த்தருக்கு ஒரு வீட்டை திறந்து கொடுக்கிறது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு அதனால எல்லாரும் ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுப்பாங்க, இது எதுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்பா, ஏதாவது கொடுக்குற தெய்வம் கூரை பொதுக்குட்டி யாருக்கா கொடுத்துட்டோம்னா அப்புறமேல அதை சரி பண்றது நம்மளாதான் இருக்கும். பிரியமானவர்கள் எப்படி இல்லை, ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கு கொடுப்போம்.
அந்த பொருத்தனை கொடுத்தனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறார். நான் என் ஜீவனுள்ள நாள்ல ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்கு செய்யணும். ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு செய்யணும். பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, என் ஓட்டத்தை போராடி முடிச்சேன்யா, என் ஓட்டத்தை போராடி முடித்தேன். ஒரு கதை நான் படித்த கதை, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கிருந்து நான் பேசுறாள் வேற, ஆவியாக பேசுகிறார். எங்க நீங்க தனியா வந்து கேட்டீங்கன்னா நான் வேற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஒரு கதை எனக்கு படித்த தேவன் ஞாபகப்படுத்துற ஒரு தோட்டம் இருந்த ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் ஒரு பெரிய தோட்டம் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை அந்த தோட்டத்துல வேலை செய்யறதற்காக, அதை நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும், நல்ல சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். அந்த அறிவிப்பை பெற்றவுடன் அநேகர் அங்க கூடி வந்தார்கள். ரொம்ப தாராள மனதுள்ளவர், அவர் நல்ல ஒரு இரக்க குணமுள்ளவர், அவர் நல்ல ஒரு மனிதர். அதனால அவரிடத்துல கீழே வேலை பார்க்கிறதுக்காக, அந்த சம்பளத்திற்காக அநேகர் காலையிலேயே கூட்டிட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வரவே இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வரவே இல்லை. இன்டர்வியூ பண்றதுக்கு யாரையுமே அனுப்பல. இவங்க சும்மா உட்கார்ந்துருந்தாங்க. சாயந்தரம் வந்தாலும் வந்து ஒரு 3 பேர் மட்டும் கூப்பிட்டு, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாரா. மற்ற யாரையும் சொல்லல. எல்லாரும் ஒரு இது, நீங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் கேள்வி கேட்கல, எங்களுடைய திறமையை பார்க்கல, எப்படி நீங்க அவங்கள ஒன்றும் செலக்ட் பண்ண முடியும்? அப்போ சொன்னாராம், நீங்க இருந்த இடம் ஒரே என்னது, புல்லு செத்த இப்படிதான் இருந்தது. ஒரு சரியா கிளீன் பண்ணாத இடமா இருந்தது. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இந்த 3 பேர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாய் புல்களை இப்படி என்ன செஞ்சாங்க, அப்புறப்படுத்துறாங்க. அவங்க இருந்த இடத்த கூடுமான வரைக்கும் அவர்கள் சுத்தம் பண்ணினாங்க. அதனால அவங்கதான் நான் தெரிந்து கொண்ட வேலைக்காரர்னு சொன்னார். ஆண்டவரே, முதல்ல நான் பெரிய காரியத்தை செய்யறோம், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் அப்படியாய் எடுத்து போய் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணும், அதிசயங்களை செய்யணும்னா அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு கையில என்ன காரியம் கிடைக்குதோ சின்ன சின்ன காரியத்தை செய்யுங்க. சின்ன சின்ன காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறவர். நீங்க அவருக்குன்னு ஏதாவது செய்ததிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒன்னும் பெருசா காரியம் செய்யல. எங்க வீட்டுல யாரும் பொருத்தனை பண்ணாங்களா என்னன்னு தெரியாதனால் ஆலயத்துக்கு ரெகுலராய் போக ஆரம்பித்தேன். தேவன் பாடுறதுக்கு தாளதை விட்டுதா, எங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்குமோ எல்லா இடத்திலும் பாடினேன். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தாளத்தை விட்டுதா, எங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்குமோ எல்லா இடத்திலும் வாசித்தேன். கர்த்தர் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாயிருந்தது. ஏதாவது செய்ய, அதுதான் ஃபாதர் படிக்கிறார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். பிரியமானவர்களே, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தீர்மானம் எடுக்க, அவருக்கு பிரியமான தீர்மானம் எடுங்க. பொருத்தனை செய்ய, அவர் விரும்புகிறத, அவர் கேட்கிறத அவருக்கு கொடுங்க. அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைங்க. கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார், உங்களை மகிழ்விப்பார். தேவன் அப்படி செய்வார். எல்லாரும் உலகம் படிட்டு தேவன் நோக்கிவார். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனை மக்கள் நன்றி. இந்த நாள் முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பதற்காய் சோதரிக்கிறோம். அம்மா, உங்களுடைய நேரங்கள் தவறுகிறது இல்லை, ஏற்ற வேளையில ஏற்றதை செய்கிறவனாய் இருக்கிறேன். உண்மையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருப்போம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்க. விரும்புகிற பொருத்தனையை செலுத்த உதவி செய்யுங்க. நீங்க விரும்பி கேட்கிறத உம்மிடத்திலே தர கர்த்தர் உதவி செய்யுங்க. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்வு நாங்கள் வாழ எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. வேதத்தின்படி இந்த நாள் முதல், இந்த நேரம் முதல் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறீங்கப்பா. உமக்குன்னு ஏதாவது செய்யும்படியாய் எங்கள் உள்ளத்தை நீர் ஏவும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே கூட இருந்து நடத்துங்க. வந்த ஒருவரையும் பேர் மேல ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க. சபையில் வியாதி பலவீனங்கள் உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் இயேசு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையின் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற பொல்லாத ஆவிகள், அந்தகார வல்லமைகள், சூனியங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. பலவீன கட்டுகளை அறுத்து போடுங்க. ஆண்டவர் அற்புத சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நடத்துங்க சுவாமி. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தியுங்கள் அம்மா. பரத்தில் இருந்து இவர்களுக்கு துணை அனுப்புங்க. பரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் பேர்மாய் ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவர் ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உம்முடைய நாமம் இந்த பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக. உம்முடைய திட்டங்கள் இவர்கள் மூலமாய் நிறைவேறுவதாக சாமி. கர்த்தர்படிய ஆண்டவரே, இந்த குடும்பத்தார சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அந்த ஒருவரை பேர் பேராய் ஆசீர்வதிங்க. செட்டையின் மறையை மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம எல்லாரோடு கூட இன்று ஸ்தாபனம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.